பாதம் யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசிகள் கோச்சாரம் மேசம் முதல் மீனம் வரையிலே வார ராசி. முதலாவதாக மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடும். மனக்கலக்கங்களும் மனச்சங்கட்டங்களும் இனிமேல் மாறும். நினைச்சிட்டு இருந்த காரியத்தில் சிறு சிறு சங்கட்டங்கள் இருந்தாலும் அந்த சங்கட்டங்கள் மாறி இந்த வாரத்தில் நல்ல பலனை உண்டாக்கக்கூடியது மேசராசி. மேசராசி பாரதி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணி வர மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு எண்ணிய காரியத்தில் சிறு சிறு தடை இருந்தாலும் தடைகள் நீங்கும். வெளியூர் சென்றவர்களால் ஒரு நல்ல செய்தி ஒன்று செய்யும். வெகு நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று நல்ல தீர்வுக்கு இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் வந்து சேரும். ரிஷபராசிக்கு அமோக வெற்றிகளையும் நன்மைகளையும் உண்டாக்கக்கூடியதான். எதையும் துணிஞ்சு செய்ய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக. மிதுன ராசி என்பவர்களுக்கு எக்காரியத்திலும் வெற்றி உண்டாகும். மனக்கலக்கங்கள் மாறுது. சிறு சிறு துன்பங்கள் பிரச்சனைகள் மாறுது. செய்ய வேணும் நினச்சிட்டு இருந்த காரியம் ஒன்று கண்டிப்பாக செய்வீங்க. இதை பண்ணிடலாம் நினச்சிட்டே இருந்தால் அந்த காரியத்தை கண்டிப்பாக பண்ணக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்கு. எதையும் நன்மையாக நடக்கக்கூடியதான். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக. கடகராசி நேயர்களுக்கு சிறு சிறு தடை இருந்தது, தடைகள்லாம் மாறக்கூடியதுதான். மனக்குழப்பங்கள் மனச்சங்கட்டங்கள் கடகராசிக்கு ஏற்பட்டிருக்குது. நல்ல ஒரு யோகத்தையும் உண்டாக்கக்கூடியது தான். அந்த மனச்சங்கட்டங்கள்லாம் நீங்கி நல்ல யோகத்தை உண்டாக்கும். எதையும் துணிஞ்சு செய்யுங்க, வெற்றி உண்டாக்கக்கூடிய யோகம். இந்த கடகராசி நேயர்கள் எந்த இடத்துல சென்றாலும் முருகப்பெருமான் வழிபாடு கடகராசிக்கு மிக சிறப்பாக. சிம்மராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கட்டங்கள்லாம் மாறுது. சிம்மராசி நேயர்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டாகும். மனக்கலக்கங்கள் மனத்துன்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிறு பிரச்சனைகள்லாம் மாறுது. சிம்மராசிக்கு கணவன் மனைவிகளும் குடும்பத்திலும் சிறு சிறு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அந்த சிக்கல்லாம் மாறி நன்மை உண்டாகக்கூடிய நேரம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாகும். கன்னிராசி நேயர்களுக்கு செய்கிற தொழிலில் சிறு பிரச்சனை, செய்கிற தொழிலில் ஏற்பட்டு வரும் அந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் மாறுது. தொழிலில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் மாறும். கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டிருக்கிற சிறு பிரச்சனைகளும் மாறுது. கன்னிராசி நேயர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் வெற்றியை காணக்கூடியதான். உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு மிக சிறப்பாகும். துலாம் ராசி நேயர்கள் எந்த காரியத்திலும் சற்று தாமதமாகவே பொறுமையாகவே எடுப்பது தான் நன்மை. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அவ்வளவு ஒன்று பெருசாக எதிர்பார்த்தது சற்று தாமதமாகத்தான் நடக்கும். நாம் நினைத்தபடி அது நடக்காது. ஆகையினாலே துலா ராசி நேயர்கள் சற்று கவனமாக இருப்பது இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் கலக்கம் இல்லாமல் முடியும். விருச்சிக ராசி நேயர்கள் மனக்குழப்பங்கள் மாறும். நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான். சிறு சிறு பிரச்சனைகள்லாம் மாறக்கூடிய நேரம் தான். மனையிலே நல்ல ஒரு யோகத்தை உண்டாகக்கூடியது. ஒரு திருமண காரியங்கள் போன்ற விசேஷங்கள் இந்த மனையிலே ஒரு உறுதிப்படுத்தப்படும். இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு மனச்சங்கட்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகக்கூடிய வாரம். இந்த வாரத்திலே தனுசு ராசிக்கு மனக்குழப்பங்களும் மனச்சங்கட்டங்களும் மாறுது. எடுத்த காரியத்திலே வெற்றி உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் எதையுமே இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா போட்டு மனசு போட்டு குழப்பம் வேண்டாம். தனுசு ராசிக்காரருக்கு நன்மையான யோகம் தான் உண்டாகக்கூடியது தான். மனக்குழப்பங்களும் மனச்சங்கட்டங்களும் மாறி அடுத்த வாரத்திலிருந்து மன நிம்மதிகளை வந்து சேரக்கூடியது தான். தனுசு ராசி நேயர்கள் பைரவமூர்த்தியை வணங்கி வர மிக சிறப்பாக. மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான யோகத்தை உண்டாகக்கூடியது. மகர ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு வெளியூர் சென்றவங்களால ஒரு நல்ல செய்தி வரும். பிள்ளைகள் வழியிலும் நல்ல யோகத்தை உண்டாக்கக்கூடியது. மகர ராசிக்கு எதையும் வெற்றி காணக்கூடியது தான். உங்களுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பாக. கும்பராசி நேயர்களுக்கு எந்த ஒரு இன்பத்தையே உங்களை பாட்டுறதுமே எதுவும் சங்கடம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த சிறு சிறு சங்கடங்கள் வந்து நம்மளை தொட்டு பாட்டு போயிட்டு இருக்கு. ஆகையினால அந்த சிறு சங்கடங்களில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பராக பழகிட்டு இருப்பாங்க. அந்த கும்பராசிக்காரர்கிட்ட திடீர்னு விரோதி ஆயிடுவாங்க. நல்லா பழகிட்டு இருப்பாங்க, அவங்க சங்கடமாயிடுவாங்க. ஆகையினால சற்று தாமதமாக இருப்பது இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பாக. உங்களுக்கு விநாயகர் பெருமான் வழிபாடு மிக சிறப்பாக. இறுதியாக மீனராசி என்பவர்களுக்கு மனக்கலக்கங்கள் மாறுது. வருமானம் நல்லா இருக்குது. செல்வாக்காக இருக்கக்கூடியதுதான். எதையும் துணிஞ்சு செய்யுங்க, வெற்றி உண்டாக்கும். மனக்கலக்கங்களும் மனச்சங்கட்டங்களும் வேண்டாம். வீண் விரைவு செலவை தடுங்க. வீணாக ஒரு செலவுகளை நீங்களாக சிக்கனப்படுத்துவது மிக நன்மை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ். மேசராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.